வாங்க படிக்கலாம் லிட்டில் சைக்ளோன் லெசன் லிட்டில் சாரா போயம்க்கு அப்புறம் படிக்க போகிறோம். வார்ம் அப் ஆஸ் யூஷுவலாக நம்ம பார்ப்போம் இல்லையா? பிஹேவியர்னால் என்னங்க? ஒருத்தரோட நடத்தைங்கிறது வந்து யார் தூண்டுதல் மூலிமா நடக்குதா, இல்லை ஹார்ட் ஒயர்ட் ஜீன்ஸில் ஹார்ட் ஒயர் ஆகிருக்கா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா? நம்மளோட நடத்தை பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ட்ரிகர் ஆகுதா, யார் ட்ரிகர் பண்ணுறா நம்மளோட பிஹேவியர்ஸை, இல்லை நம்மளுக்கு ஜீன்லேயே வந்து ஃபிக்ஸ்டா இதுதான் நம்மளோட பிஹேவியர் அப்படிங்கிறது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோமா? இப்போ நம்ம பார்க்க போகிற லிட்டில் சைக்ளோன் ஸ்டோரி என்னென்னா பார்ப்போம் என்னன்ட்டு. அப்புறம் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் டெட்டி பியருக்கும் உள்ள அந்த பிஹேவியர்ஸ் எப்படி, குழந்தைங்க அம்மாவை விட்டு பிரிய மாட்டாங்க, அம்மாவும் குழந்தைங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸ் வந்து அதோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுதுன்னா அனிமல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற இந்த இன்ட்ரொடக்ஷனோட லிட்டில் சைக்ளோன் யார் அப்படின்னு பார்க்கலாமா? லிட்டில் சைக்ளோன் இஸ் எ கிறிஸ்லி ஹப் ஃப்ரம் அலாஸ்கா. ஓகேவா? ஓகே, ஸோ அவர் வந்து அலாஸ்காவிலிருந்து இருக்கிற ஒரு ஹப், சின்ன ஹப். அவருக்கு எப்படி இந்த நேம் வச்சுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாமா? Who earned his name by the vigor of his resistance to ill treatment. Okay. When his mother was fired at on a timbered hillside facing Chilkat River, he and his brother ran away as fast as their stumpy little legs could carry them. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து சுட்டுட்டாங்க யாரோ. அதனால் வந்துட்டு அந்த ரிவர் சைடில் இருந்த டிம்பர்டு ஹில் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து அவங்க நம்மளோட லிட்டில் சைக்ளோனும் அவரோட சகோதரரும் ஓடி போயிட்டாங்க. ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் தேர் ஸ்டம்பி லிட்டில் லெக்ஸ், அவங்களோட சிறிய கால் வந்து எவ்வளோ தூரம் அவங்கள கேரி பண்ணி ரொம்ப தூரம் டயர்டாகிற வரைக்கும் போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வென் தே கிரெப்ட் வேர் தே ஹேட் லாஸ்ட் சீன் ஹர். கிரெப்ட் அப்படின்னா வந்து அப்படியே பதுங்கி வந்து அவங்க கடைசியாக எங்கே பார்த்தாங்களோ எங்கள் அம்மாவை அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தே தாட் ஹர் அஸ்லீப். அவங்க வந்து தூங்கிட்டு தான் நினச்சிட்டு மதர் வந்து ஃபயர் ஆகிட்டாங்க. பிரதரும் அவங்களும் ஓடி போயிட்டாங்க. மறுபடியும் வந்து கிரெப்ட் ஆகி வந்து பார்க்கும்போது தே தாட் சி வாஸ் அஸ்லீப் அண்ட் கடலிங் அப், அப்படியே பக்கத்துலேயே கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டாங்க காலையில் வரைக்கும். ஓகேவா? காலையில் அவங்க எந்திரிக்கும்போது என்ன ஆகுது? slept peacefully, cuddling up close against her yet warm body. அந்த அவங்க அம்மா சுட்டுட்டாங்க, இறந்து போய் கிடக்குறாங்கிறது கூட தெரியாமல் வார்மாக இருக்கிற அந்த அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிட்டே தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும். தே ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி அன்டில் மார்னிங், அமைதியாக காலையில் வரைக்கும் தூங்கிடுறாங்க. காலையில் என்னாச்சுன்னா பார்க்கலாமா? மார்னிங் வந்து எந்திரிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து கையில் அவங்கள பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கிராஸ்பை ஃபீல் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறாங்க. டக்குன்னு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ரெண்டு பேர் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள வந்து கடிச்சிட்டு கையில் இருக்கிற நகை மூலிமா எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நல்லா கற்றுன்னு அழுதுகிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ரொம்ப ஃபைட் பண்ணதுனால அவங்கள வந்து ஒருத்தங்களை வந்து விட்டுடுறாங்க அந்த ஒருத்தர். ஓகேவா? என்னென்னு பார்க்கலாம். பிஃபோர் த ஏர்லி மார்னிங் சன், ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகாலையில் had reached their before the early morning sun had reached their side of the mountains. இவங்க இருந்த மவுண்டெயின் பக்கத்தில் அந்த ஏர்லி மார்னிங் சன் சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த த டூ ஆர்ஃபன்ஸ் வேர் அவேக்கண்ட், அவங்கள வந்து விழித்து எழுந்தாங்க. எப்படின்னா எதனாலன்னா, பை த ரஃப் கிராஸ்ப் ஆஃப் ஹியூமன் ஹேண்ட்ஸ், மனித கரங்கள் வந்து அவங்கள பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னால் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. வேலியன்ட்லினா என்ன சொல்கிறது, ரொம்ப வலுக்கட்டாயமாக அப்படிங்கிற மாதிரி எங்கள் மீனிங் வந்திருக்கு. தே பிட் அண்ட் ஸ்க்ராச்டு, கடிச்சு எல்லாம் ஸ்க்ராச் பண்ணி விட்டு பால்ட் அலௌடு வித் ரேஜ், கோபத்தோடு உரைத்த குரலில் அழுகிறாங்க.
அல்லது ஒன் ஆஃப் தெம் மேட் எ ஃபைட் ஸோ ஃபியர்ஸ் அண்ட் டெரிபிள். ரொம்ப கடுமையாகவும் கொடூரமாகவும் சண்டையிட்டு தட் ஹிஸ் நெர்வஸ் கேப்டர் லெட் ஹிம் கோ. நெர்வஸ்னால் என்ன சொல்கிறது, அவன் அந்த கேப்டர்னால் பிடிக்க வந்தவன், கைது பண்ண வந்தவன் வந்து ரொம்ப நெர்வஸ் ஆகிட்டு அந்த பிரதரை வந்து விட்டுடுறாங்க. அண்ட் தட் ஒன் இஸ் ஸ்டில் ஆன் த சில்கூட். அந்த அந்த பிரதர் வந்து இன்னும் அந்த சில்கூட்டுங்கிற ஏரியாவில் தான் இருக்காங்க. ஓகேவா. நம்மளோட லிட்டில் சைக்கிள் என்னாச்சுன்னா, ஆல்தோ த அதர் கப், இந்த இடத்துல அதர் கப் வந்து நம்மளோட லிட்டில் சைக்ளோன். ஓகேவா. த அதர் கப் ஃபவுட் ஜஸ்ட் ஆஸ் டெஸ்பரேட்லி. நம்மளோட லிட்டில் சைக்ளோனும் நல்லா டெஸ்பரேட்டாக போராடிச்சு. ஹிஸ் கேப்டர் சீஸ்டு ஹிம் பை த ஹைண்ட் லெக்ஸ். ஆனால் என்னாச்சுன்னா, இவனை நம்ம லிட்டில் சைக்ளோனை பிடிச்சவர் வந்து அவரோட காலில் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. ஓகேவா. இந்த இடத்துல வந்துட்டு வெர்ப்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபைட் பண்ணிச்சு நம்மளோட லிட்டில் சைக்ளோன், ஆனால் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஹைண்ட் லெக்கை, பின்னாடி காலை. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணாங்க, ஸ்வங் பண்ணாங்க, என்கேஜ் பண்ணாங்க, ப்ரொக்யூர் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, டூ லெக்டு மற்ற இதெல்லாம் வந்து ப்ராட் பண்ணாங்க, டு see him ஃபைட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஹிஸ் கேப்டர் சீஸ்டு ஹிம் பை த ஹைண்ட் லெக்ஸ். பின்னங்காலில் வந்து பிடிச்சிட்டாங்களா. அண்ட் ட்ராக்டு ஹிம் பேக்வெட்ஸ், பின்னோக்கி இழுத்துட்டு போனாங்க. அக்கேஷ்னலி ஸ்வங் ஹிம் அரவுண்ட் ஹிஸ் ஹெட். அது மட்டும் இல்லாமல் காலை பிடிச்சி அவங்களோட தலையை சுற்றி ஸ்வங் பண்ணாங்க, தூக்கி வீசுகிற மாதிரி தலையை சுற்றி சுற்றுனாங்க. அண்ட் கெப்ட் ஹிம் ஜென்ரலி என்கேஜ்ட். இதெல்லாம் எதுக்குன்னா, ட்ராக் பண்ணி தலை சுற்றுறது அதெல்லாம் வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு. ஓகே. அன்டில் ரோப்ஸ் வேர் ப்ரொக்யூர்டு ஃபார் பைண்டிங் ஹிம். அவனை அந்த லிட்டில் சைக்கிளோனை கட்டி போடுறதுக்கு கயிறுகளை கொண்டு வர்ற வரைக்கும் அந்த கேப்டர் வந்து ஏதாவது ஒன்று ட்ராக் பண்ணிக்கிட்டோ இல்லை ஸ்வங் பண்ணிக்கிட்டோ வந்துட்டு என்கேஜாக வச்சுக்கிட்டு இருந்தார் நம்மளோட லிட்டில் சைக்கிளோனை. வென் ஃபைனலி எஸ்டாப்ளிஷ்ட் வித் காலர் செயின் அண்ட் போஸ்ட் இன் த ரியர் ஆஃப் த சலூன் இன் போர்குபைன் சிட்டி. என்னாச்சுன்னா, கடைசியாக வந்து கட்டி போட்டுட்டாங்க சங்கிலியில், கழுத்தில் சங்கிலி மாதிரி போட்டு கட்டி போட்டுட்டாங்க. எங்கேன்னா போஸ்ட்டில், ஒரு எந்த இடத்துல இருக்கிற போஸ்ட்லன்னா சலூனுக்கு பக்கத்தில் இருக்கிற, பின்னாடி இருக்கிற ஒரு ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கிற சலூனுக்கு பக்கத்தில் எங்கேயோ கட்டி போட்டுட்டாங்க. த டூ லெக்ட் அனிமல்ஸ் லெஸ் இன்டெலிஜென்ட். அந்த மாதிரி கட்டி போட்ட சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல டூ லெக்ட் அனிமல்ஸ் லெஸ் இன்டெலிஜென்ட் தேன் ஹிம்செல்ஃப். இந்த இடத்துல டூ லெக்ட் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு யாரை மீன் பண்ணுறாங்கன்னு தெரில, மனுஷங்களே என்னன்னு தெரில. frequently and violently prodded the little grizzly with a long pole to see him fight. என்னென்னா, இந்த இடத்துல வந்து frequently violently prodded, அதான் இங்கே எழுதியிருந்தேன் நான். frequently violently prodded, தூண்டி விடுறாங்க, நீ வந்து ஃபைட் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லிட்டில் சைக்கிளோனை வந்து ப்ராட் பண்ணுறாங்க. ஓகே. அவன் ஃபைட் பண்ணட்டும், டு see him ஃபைட், அவன் ஃபைட் பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. நம்ம லிட்டில் சைக்கிளோன் என்ன பண்ணார், அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது, கொடுமை நடந்துட்டு இருக்கும்போது, barely in time to save him from insanity, little cyclone was rescued by the friendly hands of the geological society's field agent. ஓகே. என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்துலேருந்து, பைத்தியக்காரத்தனத்திலிருந்து கரெக்டான நேரத்தில் வந்துட்டு நம்மளோட லிட்டில் சைக்கிளோன் வந்து காப்பாற்றிடுறாங்க, ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. பை த ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சொசைட்டிஸ் ஃபீல்டு ஏஜென்ட். ஒரு ஃபீல்டு ஏஜென்ட் வந்து ரொம்ப உதவி, நட்பான கைகளால் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பிளேஸ்ட் இன் ஏ கம்ஃபர்டபுள் பாக்ஸ், ஒரு பாக்ஸில் போட்டு எல்லா அனாயன்ஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணி நியூயார்க்கு ஷிப் பண்ணிடுறாரு. ஓகேவா. அந்த டைமில் நம்ம லிட்டில் சைக்கிளோன் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஹி வாஸ் அட் தட் டைம் ஆஸ் ட்ரோல் அண்ட் ரோகிஸ் லுக்கிங் எ கிறிஸ்லி கப் ஆஸ் எவர் ஸ்டெப்டு. ஓகேவா. இந்த இடத்துல ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளோட கிளாஸரியில் கொடுத்துருந்தாங்க, பார்க்கலாமா. ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து க்யூரியஸ் அண்ட் அம்யூசிங். ஓகேவா. இந்த இடத்துல ப்ரொக்யூர்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அப்டைன்ட், அந்த கயிறை வந்து கொண்டு வர வரைக்கும் நம்ம எங்கேஜாக வச்சுருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. ப்ரோடேட் அப்படின்னா வந்து என்னென்னா போக்குட் அப்படிங்கிற மீனிங். பால்ட் அப்படின்னா வந்து க்ரைட் நாய்ஸிலி. ஓகே. ஸ்டம்பிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே பார்த்தோம், ஷார்ட் அண்ட்
திக் அப்படின்ட்டு மீனிங். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது, ரெஸ்கியூ பண்ணிட்டாங்களா. இப்போ வந்து அப்பியரன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்மளோட லிட்டில் சைக்கிளோட அப்பியரன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்களேன். ட்ரோல், ரோகிஸ் லுக்கிங், கிரே, ஃபுல் மூன், ஜட் பீட்ஸ், இது கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. பஜ்ஜி, லிட்டில் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிட்டில் சைக்கிளோட கேரக்டர்ஸ் அதோட அப்பியரன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன் எ கிறிஸ்லி கிரே ஃபுல் மூன் ஆஃப் ஃப்ளஃபி ஹேர். நம்மளோட கரடிகள்லாம் எப்படி பார்த்தோன்னு முடி நிறையா இருக்கும் இல்லையா, கிரே கலரில், கிரே ஃபுல் மூன் மாதிரி. டூ பிக் பிளாக் ஐஸ் ஸ்பார்க்கிள்டு லைக் ஜெட் பீட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு ஜெட் பீட்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அந்த கண்களை. ஓகேவா, அதுக்கப்புறம் பிஹைண்ட் எ பஜ்ஜி லிட்டில் நோஸ் அப்சூர்ட்லி ஷார்ட் ஃபார் எ பீர். ஒரு கரடிக்கு வந்து மூக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் இந்த நம்மளோட லிட்டில் சைக்கிளோனுக்கு வந்து மூக்கும் கூட ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேவா, நம்ம இந்த மாதிரி தானே இருக்கும் கரடி. ஸோ கரடிங்களோட மூக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. நம்ம லிட்டில் சைக்கிளோனுக்கு வந்து ரொம்ப குட்டிங்கிறதுனால அவனுக்கு வந்து இதுவும் வந்து மூக்கு வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவனோட ஐஸ் எப்படி இருக்குது, ஓகே, அவனோட ஹேர் எப்படி இருக்குது, ஐஸ் எப்படி இருக்குது, பிக் பிளாக் ஐஸ், நோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்பியரன்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவனோட ஆனால் ஹை ஷோல்டர்ஸ், அவனுக்கு அந்த கை மட்டும் ஆனால் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தான கை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹி வாஸ் லிட்டில் மோர் தேன் ஏ பிக் பேல் ஆஃப் கிரே ஃபர் செட்டப் ஆன் 4 போஸ்ட் ஆஃப் த சேம் மெட்டீரியல். அந்த 4 கால் மேலே இருக்கிற ஒரு பிக் பேல் ஆஃப் கிரே ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியரன்ஸை வந்து சூப்பராக இங்கிலீஷ் வார்த்தைகளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் ஹிஸ் கிளாஸ் வேர் ஃபர்மிடபிள். அவனோட நகங்கள் வந்து ரொம்ப ஃபர்மிடபுளாக இருந்துச்சு. அண்ட் ஹீ ஹேட் த ட்ரூ கிறிஸ்லி ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஸ்பிரிட் வந்து நம்ம லிட்டில் சைக்கிளோனுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவனோட கேரக்டர்ஸ் பிக் ஹை ஷோல்டர்ஸ், பிக் பேல் ஆஃப் கிரே ஃபர், செட்டப் ஆன் 4 போஸ், கிளாஸ் வந்து ஃபர்மிடபிள், ட்ரூ கிறிஸ்லி ஸ்பிரிட், அதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பீர்ஸ் நர்சரிக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அந்த பீர்ஸ் நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னா, நியூயார்க்கில் இருக்கிற ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் பிக் யார்டு இருக்காங்க, ஒரு ஷேட் ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிளைம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரீ இருக்குது, ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது, அப்புறம் 3 ஸ்லீப்பிங் டென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ராக் கிளிஃப் இருக்குது. இதெல்லாம் இருக்கிற நம்மளோட பீர்ஸ் நர்சரியில் வந்து எப்போவுமே 6 குட்டிங்க இருக்கும். அட்மோஸ்ட் மொத்தம் மேக்ஸிமம் 8 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களோட கரேஜ், டெம்பர் எல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடமா மாறிடுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நியூ கமர்ஸ் வந்து எப்போவுமே வந்து பேட்லி ஸ்கேர்டு, ரொம்ப பயந்துட்டு வெரி டிமிடாக இருப்பாங்க அடுத்த நாள்லாம். நம்மளோட கிறிஸ்லி ஆனால் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஓகே, ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நர்சரியை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கிறது. இட் நெவர் கண்டெய்ன்ஸ் ஃபியூவர் தேன் 6 கப்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் 8 இருக்கும், சில நேரங்களில் 8 இருக்கும். அப்படிங்கிறது வந்து 6 குட்டிகளுக்கு குறைவாக இருந்ததே இல்லை, சில நேரங்களில் 8 குட்டிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக 2 லைனில் எழுதுகிறாங்க பாருங்கள். இட் நெவர் கண்டெய்ன்ஸ் ஃபியூவர் தேன் 6 கப்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் 8 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நேச்சுரலி இட் இஸ் எ குட் டெஸ்ட் ஆஃப் கரேஜ் அண்ட் டெம்பர் டு டேர்ன் எ நியூ பீர் இன் டு தட் ரோஸ்டரிங் க்ரௌட். அந்த மாதிரி ஒரு கொடூரமான கூட்டத்தில் வந்து ஒரு புதிய கரடி வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து இட் இஸ் தைரியத்தையும் சுபாவத்தையும் நல்ல ஒரு பரிசோதிக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி நேச்சுரலாக இயற்கையாகவே அமைஞ்சிருது. ஓகேவா, யூஸ்வலி எ நியூ கம்மர் இஸ் பேட்லி ஸ்கேர்டு. பொதுவாகவே புதியவர் வந்து மோசமாக பயப்பட்டு தான் இருப்பார். டூரிங் ஹிஸ் ஃபஸ்ட் டே இந்த நர்சரி, தனது முதல் நாளின் போது. ஓகேவா, அண்ட் வெரி டிமிட் டூரிங் த நெக்ஸ்ட். அடுத்த கட்டங்களில் மிகவும் டிமிட்னா என்ன சொல்கிறது, பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. பட் கிறிஸ்லிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, தே ஆர் பார்ன் ஃபுல் ஆஃப் கரேஜ் அண்ட் டிவைட் ஆஃப் ஆல் சென்ஸ் ஆஃப் ஃபியர். அவங்க வந்து தைரியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அச்சம் என்பதே இல்லாத மாதிரி, அச்சம்ங்கிற உணர்வே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஓகேவா, when லிட்டில் சைக்ளோன்ஸ் ட்ராவலிங் பாக்ஸ் வாஸ் ஓப்பன்ட். இப்போ என்னாச்சு, நம்மளோட லிட்டில் சைக்ளோன் வந்து வந்தாச்சு.
ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவனோட பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா? ஓப்பன் பண்ணோன்னையும் லிட்டில் சைக்ளோன் என்ன ஃபவுண்ட் பண்ணுறாரு, என்ன ஃபைண்ட் பண்ணுறாரு? ஸ்டால்க்டுனா என்ன, ஹால்டேட்னா என்ன, செட். அவர் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வெர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஹீ ஃபவுண்ட் என்ன ஃபவுண்ட் பண்ணார்னா ஹிம்செல்ஃப் ஃப்ரீ இன் த நர்சரி. அந்த நர்சரியில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக, அதாவது இப்போ செயின்லாம் போட்டு யாரும் விடல, ஸோ ஃப்ரீயாக இருக்கார். ஹீ ஸ்டால்க்டு டெலிபரேட்லி டு த சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ். ஸ்டால்க்டுனா வந்து டெலிபரேட்லினா வந்து வேண்டுமென்றே, திசை திரும்பினார். ஸ்டால்க்டுனா வந்து அந்த சென்டர் ஆஃப் த ஸ்டேஜை நோக்கி, மேடையின் மையத்தை நோக்கி வேண்டுமென்றே நடந்து போகிறாருன்னு வச்சுக்கலாமே. அப்புறம் ஹால்டேட், அங்கே போய் நின்று காம்லி லுக்ட் அபவுட் ஹிம் அண்ட் காம்லி லுக்ட் அபவுட் ஹிம், அங்கே இருக்கிறவங்கள வந்து பார்க்குறாங்க. அமைதியாக அவரை பற்றி பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரையே அவர் பார்த்துக்கிட்டாரா, இல்லை ரொம்ப காமாக இருக்கார். ஓகே. ஹிஸ் ஏர் அண்ட் மேனர் செட், அவரோட அந்த தோற்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இங்கிலீஷில் பிளெயினாக அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஐ எம் எ கிறிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா. இங்கே பாருங்கள், அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்கணும். ஓகேவா? ஹால்டேட் அண்ட் சொல்கிறாங்க, ஐ எம் எ கிறிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா அண்ட் ஐ ஹவ் கம் டு ஸ்டே. நான் வந்து அலாஸ்காலேருந்து வந்திருக்கிற ஒரு கிறிஸ்லி, நான் இங்கே தங்குறதுக்காக வந்திருக்கிறேன். இஃப் எனி ஆஃப் யூ ஃபெலோஸ் திங்க், நீங்கள் யாராவது ஏதாவது யோசிச்சுக்கிட்டு என்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, தேர் இஸ் இஃப் எனி ஆஃப் யூ ஃபெலோஸ் திங்க் தேர் இஸ் எனி திங் கம்மிங் டு யூ ஃப்ரம் மீ. எங்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கம் அண்ட் டேக் இட், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாலாக அப்படியே ஒரு கெத்தாக ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க படிக்கலாம்.